ஆய்வு களத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இறை மறுக்கும் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட சிங்கள இனத்தைச் சேர்ந்த இலங்கை அதிபர் ராஜபக்சே ஏழுமலையானை தரிசிக்க திருப்பதி வந்திருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சியினரும் பல்வேறு தமிழ் அமைப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து போராடுகின்றனர். இந்த எதிர்ப்பு சரியா? எதிர்ப்பு சாதிக்கப் போவது என்ன? விவாதிக்கலாம். பங்கேற்போர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிமணி, பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த கல்யாணராமன், வணக்கம், மதிமுகவைச் சேர்ந்த காரை செல்வராஜ். நேரிலே சுருக்கமான கேள்விகளோடு நீங்களும் பங்கு பெறலாம். ஆழமான அலசலுக்கு அகலாதிருங்கள். ஆய்வு களத்தில் இருந்து விருந்தினர்களுக்கு வணக்கம். வணக்கம். திரு கல்யாணராமன், ராஜபக்சே ஓர் இனப்படுகொலையாளர் என்பதை பிஜேபி நம்புகிறதா இல்லையா? நம்மளுடைய பார்வையும் ஒண்ணு இருக்கும், அவங்களுடைய பார்வையும் ஒண்ணு இருக்கும். ராஜபக்சேவை பொறுத்தவரையில அவங்களுடைய பார்வையிலிருந்து பார்த்தா, அவங்க நாட்டில் பிரிவினைவாதத்தை கோரிய எல்டிடியை அழிப்பது அவர்களுக்கு முக்கியம். அதனால எல்டிடியை அழிக்க முயற்சி செய்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களை கேடயமாக பயன்படுத்தி தப்பிக்க முயற்சி செய்த காரணத்தால் எல்டிடி தப்பிக்க முயற்சி. அவர்கள் பார்வை உலகத்திற்கே தெரியும். பாரதிய ஜனதாவின் பார்வை இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நம்மளுடைய தேசிய பார்வையிலிருந்து பார்த்தா, இலங்கை அடுத்த நாடு. அந்த நாட்டில் இருக்கிற உள்நாட்டு குழப்பம் இது. என்ன நம்ம நாட்டில் என்ன இருக்கு? நம்ம நாட்டில் காஷ்மீர் இஷ்யூ இருக்கு, அசாம்ல இஷ்யூ இருக்கு, தமிழ்நாட்டிலேயே சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. தனி தமிழ்நாடுன்னு கோரக்கூடிய மக்களுடைய அந்த மாதிரி ஒரு குரல் எழுப்பக்கூடிய மக்கள்லாம் இங்க இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை. அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற உள்நாட்டு விஷயத்தில் நாம் தலையிடுவதா இல்லை நம் நாட்டுடைய ஒரு முக்கியத்துவத்தை பாதுகாப்பதா அப்படின்னு பார்த்தா, நம்ம நாட்டுடைய முக்கியத்துவத்தை பாதுகாப்பது தான் நமக்கு முக்கியம். இந்த சூழ்நிலையில தான் ஐபிகேஎஃப் ஒரு காலகட்டத்தில் அங்க அனுப்பப்பட்டுச்சு. ஐபிகேஎஃப் அனுப்பப்பட்டதுடைய காரணம் கூட இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது தானே என்ற சூழ்நிலையில இன்றைக்கு அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜபக்சே இன்னொரு நாட்டுடைய பிரசிடென்ட். முதல் விஷயம் இது. அவர் இனப்படுகொலையாளராக நீங்க அது யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோ ஐக்கிய நாடுகள் சபையோ முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா வாக்கு கேட்கும் போது அப்படி கேட்கவில்லையே. நேற்று பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று கூறியிருப்பது, இலங்கை தமிழர்களை கொன்று குவித்து மாபெரும் இனப்படுகொலையை செய்த ராஜபக்சேவுக்கு துணையாக நின்ற மத்திய காங்கிரஸ் அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சிக்கு முதல் ஆதரவை தந்தவர் மதிமுக பொதுச் செயலாளர் என்றவருடைய வருத்தத்தை பதிவு செய்யும் பொழுதே இனப்படுகொலையாளர் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு இனப்படுகொலையாளர் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை பாருங்க. நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான்ல இருந்து அஜ்மீர் தர்காக்கு சாமி கும்பிடுறதுக்காக வர்றாரு. என்ன நம்ம நாட்டுல தீவிரவாதத்தை, இலங்கையிலிருந்து தீவிரவாதம் இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகல. ஆனா நம்ம நாட்டுக்கு தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்த பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு அதே கம்பல வரவேற்பு கொடுத்து அஜ்மீர் தர்காவுக்கு பாதுகாப்போடு கூட்டிட்டு போறது அரசாங்கத்துடைய ராஜாங்க தர்மம். இது மிக இயல்பா உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம். அதனால ஒரு அரசு பிரதிநிதி, அரசுடைய தலைமை பீடத்தில் இருக்கிறவர் இந்த நாட்டுக்கு வரும்போது அவருக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. அததான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. இது ஆட்சி அதிகாரத்திலிருந்து பார்க்கக்கூடியவங்களால தான் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். துரதிருஷ்டவசமா இன்னைக்கு இதை பத்தி பேசக்கூடிய அமைப்புகள் யாருமே ஆட்சியிலயோ அதிகாரத்திலேயோ ராஜதந்திர நடவடிக்கைகளையோ ஈடுபட்டது கிடையாது. அவங்களுக்கு தெரியாது, புரியாது, கிணற்று தலைகளா இருக்காங்க. அந்த அதே பாகிஸ்தான் விஷயத்துல இந்திய ராணுவ வீரர்களின் தலைகளை கொய்த போது அவர்களுக்கு பிரியாணி விருந்து கொடுப்பதா என்று இதே மோடி தான் கேட்டார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் ராஜதந்திரம் என்பது உங்கள் விருப்பத்திற்கு அந்த இடத்துல ஒரு சின்ன புரிதல் வேணும். 5 சோல்ஜர்ஸ் உடைய தலைகளை கொய்து எடுத்துட்டு போனப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி காங்கிரஸ் ஒரு பொய் பிரச்சாரம் செய்ய முயற்சி பண்ணப்போ, அதுவும் பார்லிமெண்ட்லயே சொல்ல முயற்சி பண்ணப்போ ஷிண்டே, அந்த நேரத்தில் தான் இதுக்கான அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணப்பட்டுச்சே தவிர அதை உண்மையை சொல்லி இது மாதிரிதான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. ஆனா அந்த இடத்துல ஒரு உண்மையை மறைக்க முயற்சி செய்தார்கள். அது ரேஞ்சர்ஸ் கொல்லல, அதை ஏதோ வேற யாரோ பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்ய அரசு முயற்சி செய்ததுடைய விளைவு அது பிரச்சனையாச்சு. என்னுடைய கேள்வி, தமிழகத்தில் நீங்க வாக்கு கேட்கும் பொழுது தமிழர்களின் உணர்வுகளை மதிப்போம், இன உணர்வை மதிப்போம் என்று சொன்னதெல்லாம் பொய்யா? இதுல முதல்ல அந்த வார்த்தையில ஒரு வார்த்தை பிழை இருக்கு.
தமிழ் இனம் என்ற வார்த்தையை வந்து தயவு செஞ்சு எடுத்துருங்க. தமிழ் என்பது மொழி, இனம் வேறு, மொழி வேறு. இந்த கலப்பை தயவு செஞ்சு வேண்டாம். இந்த இனம்னு பேசிதான் வந்து தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இங்க. அதனாலதான் தமிழை வச்சு வியாபாரம் நடந்துட்டு இருக்கீங்க. ஓகே. ரெண்டாவது, அப்படி ஏமாத்துறது உண்மைனா நீங்க தான் ஏமாத்திருக்கிறீங்கன்னு பொருள். இல்ல, தேர்தல் காலத்துல மட்டும் அதற்காக செய்தீர்கள். அதாவது தமிழ் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லி தட்டினால் தங்கம் வெட்டினால் வெள்ளி இடித்தால் எறும்புன்னு இந்த தமிழ்நாட்டில் இது வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல உருவாக்கப்பட்டு தமிழர்களை ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து பிரித்து பார்க்க அணுகுமுறையோடு செயல்படுத்தப்படுற ஒரு பிரிவினைவாதம் இது. அதை வந்து பிஜேபி ஏத்துக்கல. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க கேட்ட கேள்வி, தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்களா? தமிழர்களுடைய நலன் சார்ந்துதான் இன்னைக்கு வந்து பக்கத்து அண்டை நாடான ஸ்ரீலங்காவோட ஒரு ராஜ்ய உறவு, நட்புறவு இருந்தால் மட்டுமே அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்களுடைய பாதுகாப்பு நிர்ணயிக்க முடியும். நாடாக வந்து இனிமேல் நல்லது நடப்பதற்காக இப்ப திருப்பதிக்கு வரவேற்று ட்ரீட் பண்ண முடியாது. சாத்தியம் இல்லை. இதுக்காக போர் தொடுக்க முடியுமா? சாத்தியம் இல்லை. உலகம் முழுக்க போர் என்பது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு தமிழகத்தின் உணர்வுகளை மதிக்க வேண்டாமா என்பது என்னுடைய அடிப்படை. தமிழர்களுடைய உணர்வுகளை மதிப்பதால் தான் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு தர வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள், ராஜதந்திர அடிப்படைகள். இரண்டாவது, தமிழக மீனவர்கள் அங்கு போய் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பிரச்சனை வந்து கடந்த 6 மாதத்தில் முழுவதும் மூடப்பட்டு விட்டது. அதில் இன்னும் பல கேள்வி இருக்கு, தொடர்ந்து பேச அவசியம். ஜோதிமணி, ராஜபக்சேவை இந்தியாவிற்கு வரவேற்பதில் உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாடு என்பது எப்போதாவது இருந்திருக்கிறதா? இல்ல, நீங்க எப்போதாவது இருந்திருக்கிறதா இல்ல. பாரதிய ஜனதா பிரதமர் மோடி அவர்கள் ராஜபக்சே தேர்தலை நேற்று தான் அவர் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுதே மோடி அவர்கள் ராஜபக்சே வெற்றி பெற வேண்டும் சொன்னாரு. அந்த மாதிரியான எக்ஸ்டெண்ட் காங்கிரஸ் எந்த காலத்திலயும் போகல. கொஞ்சம் கூட குறையன்னு இல்ல. நீங்க வந்து அதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா நீங்க பார்க்க வேண்டிய, கூட குறையன்னு இல்ல. இந்த இனப்படுகொலைக்கு பின்ன இதே மாதிரி முன்னாடி ஒரு தேர்தல் வந்தது. இதே மாதிரி நீங்க உறுதியா இருக்கு. இனப்படுகொலை தான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. ராஜபக்சே வந்து இனப்படுகொலையாளர் என்பதுல சந்தேகம் இல்ல. அவர் இனப்படுகொலையில் ஈடுபட்டார் என்பது சந்தேகம் இல்ல. விடுதலை புலிகளும் ஈக்குவலான குற்றவாளிகள் எங்க பிரச்சனை. மக்களை கேடயமாக பயன்படுத்தி இல்லை என்று அறிவிக்கப்பட்டாயிற்று. ராஜபக்சே இனப்படுகொலையாளர் என்பது மாற்று கருத்து கிடையாது. இல்ல, ராஜபக்சே இனப்படுகொலையாளர் என்பது மாற்று கருத்து கிடையாது. ஒரு நிமிஷம் நான் சொன்னது முடிச்சது. இதே மாதிரி இந்த இனப்படுகொலைக்கான காரணத்தை நம்ம சொல்ல வேண்டியது. திருப்பி அந்த காரணங்கள் வந்து அலசப்படாமலே போகுது ஒரு மேலோட்டமா. இதே மாதிரி ஒரு தேர்தல் போன முறை அறிவிக்கப்பட்டப்ப ராஜபக்சே தேர்தலில் போட்டியிடுறார். எதிர்த்தரப்பு வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் போட்டியிடுறாங்க. இந்தியா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனிடம் மன்றாடி கேட்டது, நீங்க வந்து உங்க தமிழ் மக்களை தேர்தலில் வாக்களிக்க விடுங்கள். அவர்கள் வந்து நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கேவுக்கு தான் வாக்களிப்பார்கள். ராஜபக்சேவை வெற்றி பெற வைப்பது தமிழர்களுக்கு ஆபத்தானது என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி சொன்னார்கள். ஆனால் இனப்படுகொலை நியாயப்படுத்தல. இல்ல, ஒரு நிமிஷம், இல்லைன்னு ஆகாது. நான் தான் சொல்ல வரேன். விடுதலை புலிகள் இருக்கிறாங்களா? இல்ல, விடுதலை புலிகள் இல்லைன்னு ஆகிவிட்டதுங்கிறதுக்காக இன்னைக்கு பிரச்சனை இருக்கிற தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. விடுதலை புலிகள் இல்லைங்கிறதுக்காக இன்னைக்கு இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இருதரப்பும் காரணம் சொன்னீங்க. ஒரு தரப்பு இல்லை என்று ஆகிவிட்டது. முடிக்கி விடுங்க. இல்ல, இனிமே அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறத தீக்கிறது பிரச்சனை ஒட்டி தான் நான் சொல்றேன். அதுக்காக வரவேற்பு இல்ல, அப்போ இல்ல வரவேற்பு முடிக்க விடுங்க. நீங்க கேட்டேன்னு நான் சொல்ல முடியாது. அப்ப வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மிக பிடிவாதமாக ராஜபக்சே தான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி தமிழ் மக்களை வாக்களிக்க விடாமல் விட்டு 5 லட்சம் வாக்காளர்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியவில்லை. ராஜபக்சே 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அன்னைக்கு வந்து இந்தியாவின் நிலைப்பாடு விடுதலை புலிகள் சார்ந்தது, இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் சார்ந்தது. அன்னைக்கு தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சார்ந்த அரசாங்கம் போராடியது. ஆனால் விடுதலை புலிகள் வந்து ராஜபக்சே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள், வெற்றி பெற வைத்தார்கள். அதனுடைய விளைவை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நரேந்திர மோடி திருப்பியும் ராஜபக்சே வெற்றி பெறணும்னு சொல்றாரு. ஒரு முறை ராஜபக்சே வெற்றி பெற்றதற்குரிய விளைவே எவ்வளவு பயங்கரமானது நம்ம பார்த்தோம். இந்த முறை ஒரு இந்தியாவின் பிரதமர் ஒரு மரபுகளை எல்லாம் கூட கடந்து ஒரு ராஜபக்சே என்கிற தனிநபரை வெற்றி பெற வேண்டும். இவர் சொல்ற பிரதமர் இந்த ஒரு நாட்டின் பிரதமர் சொன்னார். பிரதமரே அல்ல, ஒரு வேட்பாளரை வெற்றி பெற வேண்டும் சொல்றார். இந்த முறையும் ராஜபக்சே வெற்றி பெற்றார் என்றால் என்ன நடக்கும்ங்கிறது வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. அதான் அந்த வித்தியாசத்தை நான் சொல்றேன். ராஜபக்சே வெற்றி பெறவே கூடாதுங்கிறது தான் காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. ராஜபக்சே என்கிற ஒருவர் வெற்றி பெற்று நீங்க சொன்ன மாதிரி வெற்றியே பெற்றிருக்க கூடாது என்ற அளவிற்கு நினைக்கும் நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் தானே மத்திய பிரதேசத்திற்கு அவர் வந்தார். மத்திய பிரதேசம் நீங்க ஒரு விஷயம் தெளிவா நீங்க விஷயங்களை மாற்றி சொல்ல வேண்டாம். மத்திய பிரதேசம்ங்கிறது இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கம் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்வைட் பண்ணலாம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் தான் வந்து அவரை வந்து
மத்திய பிரதேசத்துக்கு இன்வைட் பண்ணிச்சே தவிர காங்கிரஸ் அரசாங்கம் அல்ல என்பது உங்களுக்கு தெளிவா குறிப்பிடுறார். யார் இன்வைட் பண்ணது? அவர் வந்தது சாஞ்சிக்கு போனாரு. பிஜேபியோட இன்வைட் பேர்ல தான் போனாரு. அவருடைய அந்த புத்த மத சடங்குகளை நிறைவேற்றத்துக்காக போனாரு தவிர பாரதிய ஜனதா அரசாங்கத்தால பண்ணப்பல. அவங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்காக இன்வைட் பண்ண மாதிரியும் அதுக்காக வந்தா மாதிரியும் மாநில அரசு அழைத்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்க முயற்சி செய்கிறார்கள். அன்றைய தேதியில் பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கு எந்த ரூபத்திலும் அவசியம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்ற பொய் பிரச்சாரம் அவசியம் இல்லாத அரசாங்கத்தை இது பொய் பிரச்சாரம். அன்று மத்திய பிரதேசத்தின் பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து இதே மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார். ஆன் ரெக்கார்ட் பதிவு பண்ற. நீங்க ஏன் முயற்சி பண்றீங்க? உங்களுக்கு என்ன இல்ல இது வந்து மத்திய பிரதேச அரசாங்கம் அது கிடையாது. ஆனா அங்க வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து மத்திய பிரதேச அரசாங்கத்துடைய கடமை. அது அடுத்த விஷயம். இன்வைட் தான் அவர் வராரு. யார் இன்வைட் பண்ணாங்க? அதனால தான் மதிமுக பொதுச் செயலாளர் அவர்களை எதிர்த்து அங்க நடைபயணம் போனார். மதிமுகவை சேர்ந்த பிரதிநிதி மாநில அரசா மத்திய அரசா? மாநில அரசு. பேசிக்கா இன்வைட் பண்ணா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தான் அவர்களை வரவேற்று சாஞ்சிக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தான். யாரை முழு பொறுப்பாளியாக்குவது? பொறுப்பாளியாக்குவது மத்திய பிரதேசத்தில் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். தவிர்த்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர்ப்பதற்கு அவர்களை வரவேற்று சாஞ்சிக்கு அழைத்து சென்றது அன்றைய ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தான். இதுல ஒரு சின்ன கிளாரிட்டி வேணும். அதாவது அரசாங்கத்துடைய பிரதிநிதியாகத்தான் சுஷ்மா ஸ்வராஜ் செல்கிறாருங்க. என்ன அரசாங்கம் என்ன எதை வேணும்னு கேக்குதோ அததான் பண்ணுவாங்க. ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறது. எல்லாரும் தானே சேர்ந்து போனாங்க. ஏதோ பாரதிய ஜனதா மட்டும் அரசாங்கம் சுஷ்மா ஸ்வராஜ் யாருடைய அரசாங்கம்? காங்கிரஸ் அரசாங்கம் சுஷ்மா ஸ்வராஜை அங்க வந்து பிரதிநிதிகளுக்கு தலைமை பொறுப்பில் நியமித்து அனுப்புகிறது. அரசாங்கத்துடைய இன்விடேஷன் அது. சுஷ்மா ஸ்வராஜன் தனிநபரோட வந்து ஐக்கியப்படுத்துறதுன்றது சாஞ்சிக்கு வந்தார் என்று கூறப்பட்டது. அந்த நிகழ்வையே நாங்கள் அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்படி மறுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் அது ஏன்? இது வந்து எது உண்மைன்றதுதான் இங்க கேள்வி. யாரு போய் அழைத்தார்? பல கேள்விகள் உங்கள்கிட்ட இடைவேளைக்கு பிறகு நான் கேட்கிறேன். தொடர்ந்து சொல்லுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆய்வுக்களம் தொடரும். ஆய்வுக்களம் தொடர்கிறது. திரு காரை செல்வராஜ், இந்திய அரசு யாரை அனுமதிக்காமல் இருந்திருக்கிறதுன்னு கேட்டாரு. இவரை மட்டும் நீங்கள் எதிர்த்து கொண்டே இருக்கிறீர்களே, என்ன கிடைத்து? உங்கள் ஆற்றாமையை ஆற்றுப்படுத்துவதற்காக உதவி இருக்குமே தவிர வேற எந்த வகையில் உதவிற்று? உங்களை சாஞ்சிக்கு போகும்போது வரவேற்று அதே சந்திரபாபு நாயுடு அந்த ஆந்திரத்திலேயே இன்று அவருக்கு பாதுகாப்போடு வரவேற்று தரிசனம் செய்துவிட்டு அனுப்பப்படுகிறாரே, என்ன பலனை கண்டீர்கள்? இல்ல, நீங்கள் கேட்கிற கேள்விக்கு முன்னால சகோதரர் கல்யாணராமனும் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்கள் வைத்திருக்கிற வாதங்களுக்கு நான் பதில் சொல்லணும். கடந்த பிறகு மத்திய பிரதேசத்தில் ஆட்சி செய்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில வந்து யார் அழைத்தது என்கிறதுக்கு இரண்டு பேரும் வந்து முன்வைத்த வாதம் எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, அழைத்தது தவறுதான் என்கிற வாதத்தை அவர்கள் ஒத்துக்கொள்வது போலவும், யார் அழைத்தது இல்லை நாங்கள் காங்கிரஸ் அழைக்கல இல்லைங்க மத்திய பிரதேசம் அழைச்சிச்சுங்கிற வாதத்தை தான் முன்வைக்கிறாங்க. இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் உடனே இதை சொன்ன உடனே நான் வைகோ வந்து வாடா போடான்னு சொல்லிட்டாரு இவங்க பிரச்சாரம் பண்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. சாத்தான்கள் வேதம் ஓதுகிறது. இது உள்ளதான். இது ஒரு பழமொழியை தான் நான் சொல்ல முடியும். நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா சாஞ்சியிலே வருகிற பொழுது நாங்கள் ஒரு 25 பேருந்துகள்ல ஒரு 1200 மக்களை திரட்டி கொண்டாது. முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே படுகொலைக்கு பிறகு ஏற்பட்ட அந்த ஒரு போராட்டம் தான். ராஜபக்சே எங்கே வந்தாலும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் எந்த ஆட்சியில் அதிகாரத்தில் யார் இருந்தாலும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வதற்கும் தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில் அறப்போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற எடுத்த முடிவின்படி சாஞ்சியிலே நாங்க போராட்டம். முள்ளிவாய்க்கால் படுகொலை நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது காங்கிரஸ் அரசாங்கத்திடம் ஒரு வார்த்தையாவது பாரதிய ஜனதா போரை நிறுத்த சொல்லி கேட்டுக்கொண்டதாக உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கேட்டுக்கொண்டதா இல்லை. இன்றைக்கு வந்து எந்த அடிப்படையில் அவர்களோடு சேர்ந்தீர்கள், இந்த வருத்தப்படுகிறீர்கள்? தவிர எந்த அடிப்படையில் சொல்லி வார்த்தை 2 வார்த்தை விவாதங்கள் எடுத்து வச்சாங்க. இந்த சாஞ்சிக்கு வந்தது பொழுது சரி இல்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய கல்யாணராமன் அவர்கள் எடுத்து வைக்கிற வாதங்களும் நாங்க நாடகம் போடுகிறார்கள் என்று சொன்னதற்கு வலுவூட்டுகிற விதமாகத்தான் இப்பொழுது விவாத அரங்கத்திலே இவர் எடுத்து வைத்திருக்கிற வாதங்களும் வந்திருக்கிறது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இனப்படுகொலை என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியும், சுப்பிரமணிய சுவாமி பேசுகிற குரலும் அவர் வைக்கிற கருத்துக்களும்,
பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வார்த்தைகள், அவர்கள் வைக்கிற கருத்தும், மத்திய அரசாங்கத்தின் மூலமாக வைக்கிற கருத்தும் ஒத்துப்போகிற கருத்து இல்லாமல் பல கோணங்களில் இந்த செய்தியை மக்களிடம் தவறான புரிதலுக்கு கொண்டு வருவதற்கான நாடகத்தை பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு முன்பாக நடத்தியது. இன்று தேர்தலுக்கு பின்பாக வேறு ஒரு கோணத்தில், வேறு ஒரு பாதையில் இந்த செய்திகளை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இவர்களை நீங்கள் ஆட்சியில் அமர வைத்தீர்கள், உங்களை நம்பியவர்களின் கதி இல்ல. இது தேர்தலுக்கு முன்பாக 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு முற்றிலும் காரணமாக இருந்தது காங்கிரஸ் இயக்கம். அது ராஜபக்சே அவர்களே பாராளுமன்றத்திலே இந்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் இருந்திருந்தால் இந்த போரில் நாங்கள் வென்றிருக்க முடியாது என்கிற வாதத்தை வைத்து சொல்லி பேசி முடிச்சிடுறேன். வென்றிருக்க முடியாது என்பது ராஜபக்சே பதிவு பண்ணது. அவருக்கு உதவி பண்ணாம அவங்களை பற்றி பாராட்டு பத்திரம் வாசிப்பதற்கு ராஜபக்சே ஒன்றும் முட்டாள் இல்லை. பாராட்டு பத்திரம் வந்தது உலக நாடுகள் அறிந்த செய்தி. காங்கிரசும் கூட இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதை தடுப்பதற்கு எந்த விதமான எல்முனை அளவு கூட ஒரு முயற்சியை மேற்கொள்ளாமல் 1,37,000 மக்களை கொண்டு இன்னைக்கு இனப்படுகொலை தான் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு அந்த 1,37,000 மக்களை கொண்டு குவிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இனப்படுகொலை என்று இப்பொழுது இங்கே ஒத்துக்கொள்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது வேற விஷயம். அதையெல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒவ்வொரு கட்டமா தான் நம்ம அதை பார்க்கிறோம். அந்த போராட்டத்திலே குஜராத்தின் ராஜபக்சே என்று பசில் ராஜபக்சேவே சொன்னார். அப்படிப்பட்ட மோடி இதை செய்வார், தடுப்பார் என்று நீங்கள் எப்படி நம்பினீர்கள்? பதவியேற்பு விழாவின் போது வரவேற்றார், நீங்கள் எப்படி நம்பினீர்கள்? நேற்றுக்கு இல்ல அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 21 ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் ஏற்றதில்லை. வாஜ்பாய் அவர்கள் ராணுவம் நிதியை தவிர என்ன பொறுப்புகளை வேண்டுமானால் எடுத்து சொல்லுகிற போது எனக்கு பொறுப்பு வேண்டாம் என்று மறுதளித்து விட்டு மக்கள் பணிக்கு வந்த தலைவன் இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வரலாற்றை மறுமலர்ச்சி திமுக தயவு செய்து ஒப்பிட்டு பேசுவதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கடுமையான கருத்து. நீங்கள் புனிதர்களாகிவிட முடியாது. செய்த தவறு உலகம் அறிந்த செய்தி. விவாதங்களில் நீங்கள் எடுத்து வைக்கிற வாதங்கள் பிஜேபி காங்கிரஸ் யாரு அதிகமாக தமிழ் மக்களை கொண்டு வைப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்தோம் என்பதை நீங்க 2 பேரும் விவாதம் பண்ணிக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கத்துடன் கூட்டணி வைப்பதற்கு காரணம் நரேந்திர மோடி மீது இருந்த ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை வந்ததுன்னா, தேர்தலுக்கு முன்பாக இந்த தொடர் நிகழ்ச்சிகள் இலங்கை பிரச்சனையில் வந்ததற்கு பிறகு மாற்று அரசாங்கம் அமைந்தால் ஒரு மாற்றம் ஏற்படுமோ என்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் ஏற்படுகிற இயற்கைதான். அப்பொழுது வாஜ்பாய் அரசாங்கத்துடன் நாங்கள் 98 2004 வரை அவருடன் இணைந்து பணியாற்ற பொழுது ஏற்பட்ட சம்பவங்கள் எல்லாவற்றையும் மரியாதைக்குரிய முரளிதர் ராவ் அவர்களிடம், மோகன்ராஜ் அவர்களிடமும், அன்றைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடமும் 3 மணி நேரம் விவாதம் பண்ணி இருக்கிறோம். இதே செய்தியை எடுத்துக்கொண்டு யஸ்வந்த் சின்ஹாவை அழைத்து நாங்கள் சென்னையில பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறோம். ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிலைப்பாடுகளையும் எடுத்து சொல்லி இருக்கிறோம். தேர்தலுக்கு முன்பாக மே மாதம் 19ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்களை குஜராத் பவுனில் சந்தித்து எங்களுடைய நிலையை விளக்கி இருக்கிறோம். அதற்கு பிறகு வெற்றி பெற்றதற்கு பின்னாலே குஜராத் பவுனில் எங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்களும் அன்பு தலைவர் வைகோ அவர்களும் சந்தித்த நரேந்திர மோடி வாஜ்பாய் எடுத்த நடவடிக்கைகளை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும், தனியிடம் என்கிற கோரிக்கையை நாங்கள் நரேந்திர மோடியோடு வைக்கவில்லை. ஆனால் அன்றைய நிலைப்பாட்டில் வாஜ்பாய் இதெல்லாம் எடுத்திருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் 27ஆம் தேதி தெளிவாக மக்கள்கிட்ட அறிவித்தார். உங்களுடைய எதிர்ப்பு என்ன செய்துவிடும் என்ற கேள்வி மக்களிடம் இருக்கிறது, பதிலை சொல்லுங்கள். 3 நேயர்கள் இணைப்பில் இருக்கிறீங்க. முதல் நேயருக்கு வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? யாருக்கிட்ட உங்க கேள்வி? சார், நான் பண்ருட்டில இருந்து ரோஹித் ராஜ் பேசுறேன். கேளுங்க சார். நான் பாரதிய ஜனதா கேட்கணும். கேளுங்க சார். பாரதிய ஜனதா தன்னுடைய ஆட்சி பலத்தால திருப்பதிக்கு ராஜபக்சே கூட்டு வந்திருக்காரு. சொல்லுங்க, கேள்வி கேட்டு முடியுங்க. அதான் சார், இப்ப தன்னுடைய ஆட்சி பலத்தால நாளைக்கே தமிழகத்துக்கு நரேந்திர மோடி எப்படி கூட்டு வர மாட்டாரு, என்ன நிச்சயம் இருக்கு? சரி, கேள்விக்கு நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம். உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். கேளுங்க. ராஜா, விழுப்புரம் மாவட்டம் வளனூர்ல. கேளுங்க ராஜா, விரைவா கேளுங்க. ஜோதிமணி அவர்களிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறேன் சார். கேளுங்க. திரு பிரபாகரன் அவர்கள்ட்ட தமிழ் மக்கள் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை வச்சோன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. அன்னைக்கு 1.5 லட்சம் தமிழர்கள் குண்டு குதிச்சப்ப இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க. இவங்க என்ன சார் பண்ணாங்க? அதே பிரபாகரனை அடிச்சு அந்த இனப்படுகொலை ராஜபக்சே கொலை பண்ணும் போது இவங்க சிவகம்பளம் விரிச்சு இவங்க தானே வரவேற்பாங்க. சரி, உங்க அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம். உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். தருமபுரில இருந்து சூடாமணி பேசுறேன் சார். கேளுங்க ஐயா. என்னுடைய கேள்வி கல்யாணம் கதை. ஹலோ. கேளுங்க. பிஜேபி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்ன சொன்ன கருத்தை தான் இப்பவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியணும் தமிழர் விஷயத்துல. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் அவமதிச்சு கூட இலங்கை இணையதளத்துல ஒரு கட்டுரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. அது போல ஒரு கட்டுரையை பிஜேபி ஆள்ற ஒரு முதலமைச்சர் மேல வெளியிட்டு இருந்தா அப்ப பிஜேபி ராஜபக்சேவுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுப்பாங்களா? கண்டிப்பா.
சரி, உங்க அழைப்புக்கு நன்றி. இப்ப இலங்கையில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே பிடித்தமான கோவில்கள் 2, ராமேஸ்வரம் 1, திருப்பதி 1. தமிழகத்திற்கும் நீங்கள் உங்கள் ஆட்சி அதிகாரத்தால் வரவழைத்து விட மாட்டீர்கள் என்பது என்ன நிச்சயம் என்பது கேள்வி. முதல் விஷயம் இது அரசாங்கம் அழைத்து வரல. அவருக்கு இந்த கோயிலுக்கு போகணும்னு அவருடைய ஆசை. அவரு தேர்தலில் நிக்கிறாரு. தேர்தலில் நின்னா நீங்க போய் அரசாங்கம் தகவல் இருக்கிறது. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும்போது சொந்த நாட்டு துப்பாக்கிகளால் குண்டடிபட்டு சாகவா தமிழ் மக்கள்? இந்திய பிரதமர் மாநாடுகளில் 3வது முறையாக அதிபராக வேண்டும் என்று கொடுத்த வாழ்த்து ஒன்று ஏழுமலையானை தரிசித்து மேலும் வாழ்த்துக்களை பெற்று வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கத்தான் வர்றாரு. நான் சொல்லி முடிச்சுடுறேன். அதாவது இது அரசாங்க ரீதியாக அழைக்கப்படவில்லை. அவருடைய தனிநபருடைய விசிட் அது. அந்த விசிட்ல அரசாங்கம் அவருக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ராஜாங்க கடமை. அதை செய்யறோம், அவ்வளவுதான். இந்த இதை பொறுத்த வரையில அவர் இங்க வருவாரா அங்க வருவாரான்ற கேள்வி அது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம் ஏதோ ஒரு யாராக இருந்தாலும் குஜராத்திகள் வெளிநாட்டில் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட வரவழைக்கத்தான் செய்வார்கள், அப்படித்தானா? இது குஜராத்திகள் அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க. அதாவது இந்த முதல்ல மக்களுக்கு இயல்பாக எழக்கூடிய சந்தேகம். அது இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது ஒரு புதுவிதமான ஒரு அணுகுமுறை. நாடு முழுக்க தீவிரவாதம் ஏதோ ரூபத்தில் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 3.5 லட்சம் காஷ்மீரி பண்டிட்டுங்க ஜம்மு ரீஜன்லயும் டெல்லியிலயும் இருக்காங்க. இதுவரை அவர்களுக்காக நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுக்காக இதுவரை குரல் கொடுக்காதவர்கள் மதிமுக காரர்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, கிட்டத்தட்ட 2 கோடி பங்களாதேஷ் ஜம்முவிற்காக நீங்கள் குரல் கொடுக்கவில்லையா? ஏன் குரல் கொடுக்கவில்லை? நிச்சயமா நீங்க குரல் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை தொடர்ந்து 23 அறிக்கைகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிற இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்தில் எந்த ஒரு ஜாதி குழந்தைகள் ஜாதி அமைப்புகள் இருக்கிற பிரச்சனைகள் கூட நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதில் நீங்க இந்த குஜராத் பத்தி ஒரு கேள்வி கேட்டியா, பதில் சொல்லல. இப்படி குஜராத்திகளில் லட்சக்கணக்கில் நீங்கள் விடுக்கும் வேண்டுகோள் தான் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீருக்கு உங்கள் வேண்டுகோளா? இல்ல இல்ல, இவர்கள் ஒரு கண்ணுல வெண்ணெய் அவர் கேட்ட கேள்வி சொல்ல, ஒரு கண்ணுல வெண்ணெய் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு. இவர் என்ன சொல்றாங்க, இலங்கையில இருக்கிற விடுதலை புலிகளை பிரிவினைவாதிகள் என்று பதிய வைக்கிறார்கள். அப்ப பகத்சிங் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய பகத்சிங் ஆங்கிலேயனின் பார்வையில் பிரிவினைவாதி, இந்திய மக்களின் பார்வையில் அவன் தியாகி, சுதந்திர போராட்ட மகாத்மா காந்தி பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 60 ஆண்டு காலம் சுதந்திரத்திற்காக போராடி அடிப்படைகளை உரிமைகளை எத்தனை உரிமை எத்தனை ஒப்பந்தம் போட்டு இந்தியாவில் இருந்து இந்திய அரசாங்கம் போட்டு இருக்கிற ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை ராஜபக்சே மதிச்சிருக்கிறார். ஒரு வாதம் என்ன? முதல் விஷயம், மதிமுகவினர் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த நாட்டில் 100 பிரச்சனை இருக்கு. அசாம்ல 2 கோடி பேர் உள்ள வந்தான்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. அசாம்லயும் பங்களாதேஷ்லயும். காஷ்மீர்ல 3.5 லட்சம் பண்டிட்டுகள் வெளியேற்றப்பட்டார்கள் ஒரு ரெக்கார்டு இருக்கு. நாடு முழுக்க 1000 பிரச்சனைகள் இருக்கு. இதை பத்தி இவர்கள் எந்த காலத்திலும் கவலைப்பட்டதில்லை. ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருப்பது வெறும் உணர்ச்சி வியாபாரம், அரசியல் வியாபாரம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு விஷயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இந்தியாவின் அத்தனை விஷயங்களுக்கு விடுதலை புலிகள் என்பவர்கள் பிரிவினைவாதிகள். அந்த நாட்டிலையும் சரி இந்த நாட்டிலையும் சரி. ஒண்ணு புரிய வைங்க. ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கிறார்னா இந்தியாவின் அத்தனை மாநில பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து விட்டுத்தான் வாருங்கள் என்று சொல்வதுதான் நியாயமா? இல்லைங்க, அதாவது அவங்களுடைய கற்பனை. அதாவது இந்த அரசியல் தளத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் பாருங்க. அரசியல் தளத்துல பொதுப்படையாக இருக்கவங்க தேசியவாதிகள். இப்ப பிஜேபி காங்கிரஸ் போன்றவர்கள் ஒரு தேசியவாத அணுகுமுறை இருக்கவங்க. இன்னொரு இது என்ன, பிரிவினைவாத அணுகுமுறை இருக்கவங்களும் இருக்காங்க. தனி தமிழ்நாடு வேணும்னு 60களில் கேட்டவங்க இருக்காங்க. என்ன, இன்னொரு தரப்பினர் ஒன்று அகண்ட பாரதம் என்று ஆசைப்படுவதை போல ஒரு குறுகிய நாடு என்று ஆசைப்படுவதற்கும் அதே சமமான உரிமை இருக்கத்தானே செய்கிறது. இல்ல, இது தவறு என்றால் அதுவும் தவறு. அகண்ட பாரதம் என்றது பிஜேபியுடைய மேனிபெஸ்டோல எங்கேயாவது சொல்லி இருக்கோமா? அகண்ட பாரதை அமைத்தே தீர்வோம்னு. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அணுகுமுறையில ஏதாவது இருக்கா? மற்றவர்கள் தமிழ்நாட்டை பிரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய தொடர் முழக்கமாக இருந்து கொண்டிருப்ப ஈழ விடுதலையை நாங்கள் 2 முழக்கங்கள் தானே. என்ன இல்லைங்க, அதாவது அவங்களுடைய கொள்கை பாதை எந்த ரூபத்தில் இருக்கின்றதுக்கு இது பிரிவினைவாதத்தை தூண்டும் அணுகுமுறை. கொள்கை பாதையை முடிவு செய்ய வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியில தமிழக மக்கள். இன்றைய தலைப்புக்கு வரலாம். ஒரு நொடி மன்னிக்கணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆய்வுக்களம் தொடரும். தமிழகம் வந்திருக்கும் ராஜபக்சேவுக்கு, ஆந்திரா வந்திருக்கும் ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது சரியா என்பது குறித்த விவாதத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஜோதிமணி, உங்களுக்கான கேள்விக்கு பதில் என்ன? உங்கள் ஆட்சியிலும் அதே தான் செஞ்சீங்க. இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறதுனால நீங்க இப்படி பேசுறீங்க. நேயர் கேட்கிறேன். அது இல்லன்னு தான் நான் சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இயக்கம் பிரச்சனையில இப்ப காங்கிரஸ் இல்ல அப்படின்னா அங்க ஒரு போராட்டமே கிடையாது.
இந்திரா காந்தியிலிருந்து ஆரம்பிச்சு ராஜீவ் காந்தி வந்து உயிரையே இழந்த பின்னாடியும் நான் முன்ன சொன்ன சம்பவம் இருக்குதுல்ல, ராஜபக்சே வந்து தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டாம்னு சொன்னது ராஜீவ் காந்தி மரணத்திற்கு 6 ஆண்டுகள் கழித்து. இவங்க எதிர்க்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? ஒரே ஒரு விஷயம், 6 ஆண்டுகள் கழித்து இவங்களோட எதிர்ப்புங்கிறது ஏன் நான் நாடகம் சொல்றேன்னா, இது நான் சொல்ல, நான் வந்து ஒரு ஆண்டு காலத்திற்கு முன்பு இலங்கைக்கு போயிருந்தேன். 12 நாட்கள் இலங்கையில வந்து பல பகுதிகளுக்கும் போய் மக்களை சந்திச்சேன். இப்ப இவங்க மேல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகள் மேலையும் கடுமையான கோபம் இருந்தது. நான் வந்து காங்கிரஸ் உங்களுக்கு தெரியாது, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், மற்ற தமிழ் அமைப்புகள் அறிக்கை வாயிலாக மட்டுமே கொடுக்கக்கூடிய தலைவர் திமுக உட்பட அத்தனைவே நாடகம் தான். நீங்க போனா பாக்கலாம். இப்ப நான் சொல்றேன்ல, யாரு வேணாலும் இன்னைக்கு இலங்கைக்கு விசா வாங்கி போக முடியும், நீங்க போனாலும் பாக்கலாம். சொல்றது இவங்க வந்து அங்க அரசியல் பிழைப்பு நடத்துறதுக்காக தினம் செத்துக்கிட்டு இருக்கிற எங்க வாழ்க்கையை இன்னும் சாகடிக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுடைய நிலைப்பாடு. ரெண்டாவது, நீங்க வந்து விடுதலை புலிகளை பின்னாடி என்ன தவறிட்டாங்கன்னா, உண்மையில அங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 30 ஆண்டு கால போராட்டத்திற்கு அப்புறம் 30 ஆண்டு புரியல, தனக்கு ஆதரவு தருகிற மத்திய அரசாங்கத்திற்காக தமிழ் மக்களுக்கு ராஜபக்சே ஒன்றும் செய்ய மாட்டார், இவர்கள் எதிர்ப்பிற்காக கொடூரங்களை செய்வார்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, ராஜபக்சே எப்படியுமே ஒண்ணும் செய்ய மாட்டார். எங்களுடைய ஆர்குமெண்டே ராஜபக்சே வந்து ஒரு இதயமற்றவர். இங்க இருக்கிற ஒரு இவங்க பிஜேபி சொல்ற பெரும்பான்மைவாத மாதிரி தான் அவர் சிங்கள பெரும்பான்மைவாதத்தை வச்சுதான் அங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் நம்பிக்கிட்டு தான் இருந்தீங்க ராஜபக்சே மக்களுக்கு நல்லது செய்வார், உதவிகள் எல்லாம் எத்தனை கோடி ரூபாயை கொடுத்தீங்க? இல்ல, நான் அதான் சொல்றேன், ராஜபக்சே எலெக்ட் ஆக கூடாதுங்கிறது தான் காங்கிரஸோட பாயிண்ட். ராஜபக்சே எலெக்ட் ஆகிறாரு அப்படிங்கிறப்ப அவர் அங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இப்ப நீங்க வந்து தமிழ் மக்கள் நீங்க அப்படியே கைவிட்ட முடியாது. அங்க இருக்கிற மக்கள் நீங்க ஏதோ ஒரு விதத்துல எங்கேஜ் பண்ணி தான் அவன் வீடு கட்ட வேண்டி இருக்கு, ரயில்வே லைன் போட வேண்டி இருக்கு. ஏராளமான மக்கள் வந்து இன்னைக்கு மறுசீரமைப்புக்கு வந்து அவங்க மறுக்கிறாங்க. தொடர்ந்து நான் பார்த்தேன், இப்ப வந்து விடுதலை புலிகள் ரீஹாபிலிடேஷன் பண்றப்ப அந்த ரீஹாபிலிடேஷன் ப்ராசஸ் நடக்காம ட்ரை பண்றாங்க. நீங்க அன்னைக்கு இருந்த இந்தியன் 2 எம்பசிலையும் தமிழர்கள் இருக்காங்க எம்பசில தூதரா, ஜாஃப்னாவிலையும் சரி கண்டியிலையும் சரி, அவங்க 2 பேரையும் நான் பார்த்தேன். அப்ப இன்னைக்கு வந்து அந்த தூதரகங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் நீங்க போய் ஒரு ஆறுதல் அடையக்கூடிய இடமாவது இருக்கு. அந்த தூதரகங்களை எல்லாம் அதுக்கப்புறம் போராடி தான் நாம் வாங்க வேண்டியிருக்கு. தூதரகங்கள் நீங்க போய் திறந்துக்க முடியாது. புரியுது, 2 நேர்கள் இருக்காங்க. நான் சொல்ல வர்றது, இவங்களுடைய பாயிண்ட் போராட்டம்ங்கிறது வெறும் அரசியல். இவங்க இங்க தமிழகத்தில் அரசியல் பண்றதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ண விரும்புறேன். இந்த 2வது கட்ட ராஜபக்சே வந்துட்டாரு, போர் நடக்குது, போர் தோல்வி முனையில் இருக்கு. அப்ப திரும்பவும் மத்திய அரசு பேசி ஒரு சமாதானத்தை பண்ணலாம். அப்பதான் வந்து திருப்பி நம்ம நடத்த முடியும். இந்த இடத்துல நிறுத்திட்டு போரை வந்து திருப்பி நம்ம நடத்தலாம் இருக்கான்னு சொல்றாங்க. பிரபாகரன் அதுக்கு ஒப்புக்கொள்கிறார். மறைக்க ட்ரை பண்றாரு. அப்ப வந்து பிரபாகரன் அதை ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்ட பிரபாகரனை தான் விருதுநகரில் ஜெயிக்க வேண்டும் என்கிற சுயநலத்திற்காக வைக்கோவர்கள் நீங்க போரை தொடர்ந்து நடத்துங்கள் என்று சொல்றாரு. அதற்கப்புறம் தான் நம்ம அழிவை பார்க்கிறோம். இது நாங்க சொல்லல, காங்கிரஸ் சொல்ல. விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே நீங்க இந்தியாவுக்கு இடையே 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் போராடிய நார்வே அரசாங்கத்தின் பிரதியான எரிக் சோலம் ஆன் ரெக்கார்ட் வைகோவை இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கார். அது அன்றைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் உங்களுடைய தொலைக்காட்சி. நீங்க நல்லவங்க மாதிரி இங்க நடிக்க முடியாது. 2 நேர்கள். முதல் நேருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? கல்யாணராமன் சாருக்கு சொல்லுங்க. உங்க பேரு என்னங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்து அருள் பேசுறேங்க. கேளுங்க. இலங்கைக்கு வந்து காங்கிரஸ் அனுப்புனவங்கதான் சுஷ்மா சுவராஜ் போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. சொல்லுங்க. அப்ப வந்து அவங்க அவ்வளவு இலக்கமானவங்களா, எது சொன்னாலும் கேட்டுக்குவாங்களா? அப்ப நாங்கெல்லாம் மக்கள்லாம் முட்டாளா? சரி, அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கம், நான் செந்தில்குமார் பேசுறேன், ஒரிசால இருந்து. கேளுங்க. என்னோட கேள்வி கல்யாணராம் சார். கேளுங்க. கல்யாணராம் சார், சென்னையில தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய போது ஆளுமை திறமை வாய்ந்த அரசு டெல்லியில் இல்லை, அதனால்தான் ராஜபக்சே அரசு தமிழக மீனவர்களை தொடர்ந்து படுகொலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு அதே ராஜபக்சே அரசு தான் ராஜபக்சேவை இந்த அரசும் சிவப்பு கமலம் வரவேற்பு வகிக்கிறது என்றால், இப்போது இருக்கின்ற நரேந்திர மோடி அரசு அவர்களும் ஆளுமை திறமை அற்ற அரசு என்று எடுத்துக் கொள்ளலாமா? அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? ஐயா வணக்கமுங்க, ஈரோட்டில இருந்து பரமசிவம் பேசுறேங்க ஐயா. கேளுங்க ஐயா. காங்கிரஸ் சார்பா பேசுற மதிப்பிற்குரிய ஜோதிமணி மேடம் அவர்களுக்கும், பிஜேபி சார்பாக பேசுற மதிப்பிற்குரிய ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய ஒரே கேள்விதானுங்க. தமிழக நலன்களுக்கு எதிராக முன்பு காங்கிரஸ் அரசும் இப்பொழுது பிஜேபி அரசும் தமிழக மக்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழக நலன்களுக்கும் எதிராக முடிவெடுக்கின்ற பொழுது அதில் இடம்பெற்றுள்ள மத்திய அமைச்சர்கள், அதை சார்ந்த உயர் பதவியில் இருக்கின்ற அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் தமிழக நலன்களுக்கு எதிராக கருத்து சொல்லும் பொழுது, இங்கு பொறுப்பில் உள்ள காங்கிரஸ் பிரமுகர்களோ
முக்கிய உறுப்பினர்களோ தலைவர்களோ பிஜேபியின் முக்கிய தலைவர்களோ அவர்களை எதிர்த்து தங்களுடைய தலைமையிடம் பேசி கட்டுப்படுத்துகின்ற திறமை இன்று வரை உங்களிடம் இருந்திருக்கின்றதா? உங்க கேள்வி புரியுதுங்க. அழைப்புக்கு நன்றி. அடுத்து ஒரே ஒரு நேயர். வணக்கம், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம், நாங்க ஈரோட்ல இருந்து பன்னீர்தாசன் சொல்லி பேசுறேன் சார். கேளுங்க சார். இந்த ஒரு மதிமுக நண்பர்கிட்ட கேட்கணுங்க. கேளுங்க. அதாவதுங்க வைகோ வந்துங்க எப்பவுமே ஒரு கான்ட்ரவர்சியல் மேட்டர், அதாவதுங்க இலங்கை பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இதையே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஒண்ணுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இங்க வேலையில்லா திண்டாட்டத்துல இருந்து டாஸ்மாக் பிரச்சனையில இருந்து எவ்வளவு பிரச்சனை இங்க தமிழகத்துல இருக்குதுங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு லைட்டா அவர் சொல்லிட்டு போயிடுறாரு தவிர முழுக்க தீவிரமா அதுலயே தான் இருக்காரு. ஏன் அப்படி திருப்பி மக்கள் அதை ஏத்துக்கலைங்க. மக்களுக்கு இலங்கை பிரச்சனை இருக்கு, ரைட், ஓகே, அதை தீக்கணும், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக அதே வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தா இது என்ன, இங்க பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. உங்க அழைப்புக்கு நன்றி. இந்த கேள்விக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லிடலாம். இலங்கை தமிழர் பிரச்சனை ஒன்றை மட்டுமே வைத்துதான் நீங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இல்ல, அவரு இப்ப தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்கூட்டத்தில் கூட சொன்னார், நான் 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் தமிழகத்தினுடைய அனைத்து ஜீவாராத பிரச்சனைகளை பற்றி நான் பொதுக்கூட்டங்களில் பேசுவேன். கடைசியாக ஒரு 10 நிமிடம் ஈழத்திலே வாழ்கிற தொப்புள் குடி உறவுகளுக்காக பேசுவேன். அந்த 10 நிமிட பேச்சு மட்டும்தான் ஊடகங்களுக்கு வருகிறது. முல்லை பெரியாருக்கு 43 களப்போராட்டங்களை நடத்திய இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்தில் எந்த ஒரு இயக்கம் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. காவிரி பிரச்சனைக்காக போராட்டம், ஸ்டெர்லைட் ஆலைக்காக கடந்த 25 ஆண்டுகளாக தன் சொந்த பணத்தை செலவழித்து இன்று வரையில் எந்த சமரசத்துக்கு ஆட்படாமல் போராடி கொண்டிருப்பவர். கூடங்குளத்திற்கு, நெய்யாறு, பாலாறு, பெண்ணையாறு அனைத்து தமிழ் நீராதாரங்களுக்கு பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்க இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழகத்திலே இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் போராடி கொண்டிருக்கிற இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இனத்தின் மீது தொப்புள் குடி உறவுகளாக பேசுகிற பொழுது அந்த இனத்தின் மீது இருக்கிற பாசம், குவிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்கள் மீது நாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கை, நம் இனம், நம் தமிழ் மொழியை பேசுபவர்கள் தொப்புள் குடியவர்களுக்காக அவர்களுக்காக நாங்கள் சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதும் அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது நல்லது நடந்து விடாதா என்று 2 அரசாங்கங்களுக்கு மத்தியிலும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறது என்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் போராட்டம். எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் நாடகம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அது நாடகம். காங்கிரஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது விக்னேஸ்வரன் அவர்கள் இப்ப வந்துட்டு போனார். தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய கூட்டமைப்பு அவர் மத்திய அரசாங்கத்தில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தா தமிழகத்தில் தாமரை இல்லத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் சந்திச்சாங்க. அவர் என்ன எடுத்து சொன்னார், இந்திய அரசாங்கத்தால் காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட 50,000 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வீடுகள் ஒரு வீடுகள் கூட தமிழர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு விக்னேஸ்வரனுடைய வீடியோ நான் போட சொல்றேன், லிங்க் எடுத்து பாருங்க. சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் இதை எடுக்கும் பொழுதே அந்த கேள்வி வரும்போதுதான் எடுத்து வைக்கிறேன். 50,000 கோடி ரூபாய் கொடுத்ததில் 1 ரூபாய் கூட இங்கே வாழ்கிற ஈழ தமிழர்களுக்கு உபயோகம் இல்லை. ராணுவத்தின் பிடியிலே, துப்பாக்கி முனையிலே, இன்னும் இந்த முள்வேலிக்கு இடையில 25 ஆண்டு காலமாக இன்றைக்கு அங்கே பிறந்து அங்கே திருமணமாகி அங்கே படித்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எந்த பலனையும் அடையவில்லை என்கிற வாதத்தை அவர் எடுத்து வைத்து என்ன சொல்ல போறாங்க? இவங்க 12 நாள் போயிட்டு வந்த காங்கிரஸ் கனடியன் பார்லிமெண்டோட முதல் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிட்சபேசன் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சிங்கள நாட்டிற்கு சென்று 1 மாத காலம் தங்கி அவர் கொடுத்திருக்கிற செய்திகளை படித்து பாருங்கள். உண்மைக்கு புறமான செய்தி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் பிரிவினைவாதிகள் என்று சொன்னாலும் சரி, இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொன்னாலும் சரி, இவர்கள் இருவரும் சொல்லுவதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இந்த இனத்திற்காக நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும். ஈழத்திற்காக மட்டுமில்லை, தமிழகத்திலே இருக்கிற ஜீவாதார பிரச்சனைகள் பாராமுகமாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெறும் அடையாளம் மட்டுமா அல்லது என்ன பலனை எதிர்பார்க்கிறீர்கள், நடக்குமா என்பது கேள்வி. இடைவேளைக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. சிறிய இடைவேளை. காரை செல்வராஜ், என்ன பலன் எதிர்பார்க்கிறீங்க? இதுவரைக்கும் நீங்கள் கருப்பு கொடி காட்டியிருக்கிறீங்க, அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறீங்க, ஒன்றும் நடக்கவில்லை. இப்பொழுதாவது ஏதாவது நடக்கும் எப்படி? எதுவும் நடக்கவில்லை என்பதற்காக ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடாது என்கிற ஏதாவது நிலைப்பாடு இருக்கிறதா என்ன? எங்களுடைய மனதில் இருக்கிற தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாதவர்கள் வேறு எந்த வகையில் ஜனநாயக அடிப்படையில் எங்களுடைய எதிர்ப்பை காட்ட முடியும்? அந்த எதிர்ப்பை நாங்கள் காட்டியிருக்கிறோம். 2வது 7 நேயர்கள் உங்கள்கிட்ட இங்க கேள்வி கேட்டாங்க. இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இவர்கள் நடத்திய நாடகத்திற்கும் இப்பொழுது இவர்கள் நடத்திய நாடகத்திற்கும் பதில் உங்க 7 நேயர்.
அதுல ஒரு நேயர் எங்களை நோக்கி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்விக்கணை வைத்தார். மற்ற 6 நேயர்களும் இவர்களுடைய நிலைப்பாட்டை தான் அவர்கள் கேள்வியால் விமர்சித்திருக்கிறார்கள். இதிலிருந்தே தெரிகிறது தமிழ் மக்களுடைய 90% தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் ஈழத்தமிழர்களை கொண்டு வைப்பதற்கு துணையாக இருந்தது அன்றைய காங்கிரஸ். இந்த ராஜபக்சேவை மீண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும். இரண்டாவது பிரிவினைவாதம் பேசுறாங்களே, யார் இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்க ஒரு கருத்தை எடுத்து வைத்தால், ஒரு தத்துவார்த்த அடிப்படையான செய்திகளை எடுத்து சொன்னால் நாங்கள் பிரிவினைவாதிகளா? எச் ராஜா சொல்றாங்க, 7 வயதிலிருந்து RSS இருந்தவன் தேசியத்தை பிரிப்பதற்காக அரசியல் வாழ்க்கையை விட்டு போராடு. ஏன் அந்த தேசியத்தினுடைய உணர்வு எங்களுக்கு இல்லையா? ஐஎன்ஏஆர்ல அதிகமாக இந்த நாட்டிற்காக போராடியது தமிழர்கள் அதிகம். ஒரு நிமிஷம் பிரிவினைவாதிகள் என்று சொல்லுகிற பொழுது இவர்கள் இறையாண்மைக்கு வசனம் பேசுறதா பேசாதீங்க, உணர்வுகளை கொண்டு உங்க நாடகம். அடுத்தவர்கள் பேசுகிற பொழுது பேச்சு அகங்காரம், ஒரு ஆணவம், ஆட்சியிலே இருக்கிற ஆணவம். அதாவது அலகாபாத் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் போகாதீர்கள் என்று தடுத்ததற்கு பிறகு பாபர் மசூதியை இணைத்து இன்றைக்கு இந்திய இறையாண்மைக்கு கேள்விக்குறி வைத்திருப்ப இவர்கள் 600 மதக்கலவர்களுக்கு அடிப்படை ஜனநாயக உரிமையை நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்ல எதிர்ப்பை காட்டியிருக்க ஜனநாயகத்துல வந்து அவங்க எல்லா விதமான போராட்டங்களுக்கும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா பிரிவினைவாதம் என்று ஒன்றை அவர்கள் வைத்தால் அதை தான் வந்து 100 ஆண்டுகள் கூட இந்தியா இருக்காது. கருப்பு கொடி காட்டுவது, இந்த எதிர்ப்பது, அது வந்து அவங்களுடைய ஜனநாயக உரிமை. அதுக்கு வந்து நமக்கு ஒன்னும் பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்ல. நடுவுல வந்து 3 பேர் 4 பேர் வந்திருந்தாங்க. நண்பர் உரிமைங்கிறது வேற, உங்களுக்கு அது நியாயமா படுதாங்கிறது கேள்வி. நியாயம் இல்லை என்பதால் தான் இவர்களுடைய வாதத்தை நாங்க ஏற்றுக்கல, அவ்வளவுதான். ராஜபக்சேவுக்கு இவர்கள் எதிர்ப்பு காட்டியிருக்க கூடாது. ஓகே, இதுல வந்து இந்த நண்பர்கள் 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல நண்பர் செந்திலன் பரமசிவம் 2 பேர் நேர குறைவு இருக்கிறதுனால, ஆளும் திறமை எங்களிடம் இருந்தால் நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்பதால் தான் இன்று மீனவர் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. வரும் அடுத்த 10 நாட்களில் மேலும் சிறப்பான சில செய்திகள் தமிழக மீனவர்களுக்காக வர இருக்கின்றன. இது வந்து ஆளும் திறமையுடைய அடையாளம். அதனால்தான் இன்னைக்கு வந்து கைதுகள் கிடையாது, கைதுகளான உடனடி விடுதலை, கொல்லப்படுவது கிடையாது, வலைகள் பின்னப்படுவது கிடையாது. நான் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த கேள்வி வந்து பரமசிவன் நண்பர் கேட்டாரு. அவர் வந்து ஜனநாயகம், எங்களுடைய அமைப்பு வந்து மிக ஜனநாயகமான ஒரு அமைப்பு. ஒரு தலைவர் பின்னாடி வந்து 1000 பேர் போறது கிடையாது. விதவிதமான தலைவர்கள் இருக்கிறார், அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த நாடு, இந்த மக்கள் என்பதில் ஒத்த கருத்து உடையவர்கள். அதனால எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதனால மாற்று வார்த்தைகள் இருக்கும். கடைசி வார்த்தை, இவர்கள் அனைவரையும் வாயை மூட சொல்லி விக்னேஸ்வரன் கூறியிருக்கிறார். அதுதான் சரியான ஒரு பதிலாக இருக்க முடியும். இல்ல, அவங்க சொல்றது வந்து நீங்க உங்க டிவில டெய்லியும் காட்டுறீங்க, படகுகள் அடித்து உடைக்கப்படுவது இதுதான் முதல் முறை, இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து மீனவர்கள் வந்து சிறைபிடிக்கப்படுவது வந்து அதிகரித்து இருக்கிறது. சோ அதனால இந்த பொய்கள் வந்து மீனவர்களுக்கும் தெரியும், பாக்குறவங்களுக்கும் தெரியும். இலங்கை தமிழ் பிரச்சனை வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு அங்க பிரச்சனை முடியல. இன்னைக்கு வந்து இது பிரச்சனை வந்து வேற மாதிரி தொடங்குது. ராஜபக்சே என்கிற ஒரு நபரை மோடி இவ்வளவு க்ளோஸ்ல போய் ஆதரிக்க வந்து உங்களுக்கு வந்து இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் மீதான பிரஷர் வந்து ரொம்ப அதிகமாகும். இவங்களுடைய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுக்கு இவர் பதிலே சொல்ல மழுப்பிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு வைகோ அவர்களுடைய நிலைப்பாடுதான் இன்னைக்கு தான் விருதுநகரில் வெற்றி பெற வேண்டும். அரசியல் வாழ்க்கையில் யாரும் அவர்கள் கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாது. அந்த நிலைப்பாடு ஜெயலலிதா கூட சேர்ந்து ஒரு 3 MP எம்எல்ஏ சீட் நாங்க எடுத்துக்க கூடாதா? சில நொடிகள் நீங்கள் வைக்கிற வாதம் என்பது தவறான வாதம். அது வரும் வைகோவுக்கு நீங்க வைக்கிற வாதத்துக்கு அவர் அரசியல் வாழ்க்கையில் நடந்தது இல்ல. ஆன் ரெக்கார்ட் அவர் சொல்லிருக்காரு. ஆன் ரெக்கார்ட் சொல்றாரு, ரெக்கார்ட் எடுத்து வாங்க காட்டுங்க. ரெக்கார்ட் எங்க இன்டர்நெட்ல கிடைக்குது. 30000 பேரை கொண்டு குவிச்சிட்டு உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன? நான் சொல்றேன், இலங்கை மக்களை கொண்டு குவித்த பாவிகள் காங்கிரஸ். இல்ல நீங்க அவர்கள் பேசுவதற்கு தைரியமா விருதுநகரில் வெற்றி அடைவதற்காக ஈடுபடுவதற்கு வைகோ மறுமலர்ச்சி திமுக என்றைக்கும் இருக்காது. அரசியல் மேடைகள் தெரியும். ஒன்று குவித்தவர் நீங்க பேசிட்டு பாதிக்கப்பட்ட நாயம் பேசக்கூடாது. பாதிப்பே உங்களுக்கு தான். இலங்கையில் நான் பார்த்த இலங்கையில் நீங்க பார்த்த இலங்கை எங்களுக்கு வேண்டாம். இந்த 7 பேர் கேள்வி கேட்டானே அவனுக்கு பதில் சொல்லுங்க. இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. மதிமுக அதை முடிவு பண்ண முடியாதுங்கிறத இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுடைய கருத்து. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாரு வேண்டுமானாலும் போலாம். போராட்டத்தின் வடிவத்தை ஆதரிக்கிறவர்கள் நன்றி. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க முடிவு செஞ்சுக்கலாம். நன்றி, வருகைக்கு நன்றி. நாளை மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் ஆய்வுக்களத்தில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.